இப்போதான் ஒன்றரை வேட்டி ஃபுல்லாக பார்த்தேன். சேம இப்படி ஒரு அறிவாளி நம்ம ஊரில் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது அட புல்லரிக்குது போ. அதுன்னு ஸ்டைலாக அப்படி சாஞ்சிக்கிட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு கரண்ட் இல்லையா, அதில் சோழர் வர வரியில் ஒரு எம்எல்ஏ அந்த ரேஞ்சுக்கு நமக்கே ஒரு அளவும் கிடையாது. ஏதோ அங்கங்கேயும் பேட்டி கூப்பிட்டுருக்கான்னு வச்சு பொல போட்டிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. பேக்கு மகேந்திரா. கரண்ட் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் ஒரு கான்செப்ட் இருக்குதா? ஆனா மகேந்திரா சோலார் சிஸ்டம்ங்கிறது மானத்தில் இருக்குது. நிலா சூரியன் 9 பிளானட்டு. அட பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தா அந்த அறிவு கொஞ்சமாவது இருக்கும். உனக்கு எங்க இருக்கு போகுது? இருந்திருந்தா நீ பேசியிருப்பியா? அதாவது நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது ஒன்று போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சுத்தி இருக்கிற அல்ல கை இருக்கானு பாத்தியா, அவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டானுங்க. ஆதரவாளர்னு காட்டிக்கிறேன் அப்படின்னு பீச்சிக்கிறேன் அப்படின்ட்டு என்னத்தையும் அவனை பேசி 7.5 இழுத்துட்டு போயிட வேண்டியது. மகேந்திரா வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டத்துல கரண்ட் இல்லாம சமைக்க முடியாம குழந்தைங்க படிக்க முடியாம கொசுக்கடியில தூங்குறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். யூபிஎஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு சோலார் பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் அதனுடைய வழி தெரியாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டா என்ன செய்யணும்? ஐயா ஐயா எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லைங்கோ, இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலீங்க அப்படின்னு கடந்துட்டு போக வேண்டியது. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. எம்ஜிஆர் சொன்னதுரா. கரண்ட் இல்லைன்னா கேட்கத்தானே செய்வாங்க. அப்புறம் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, கேள்வி கேட்காம எங்கேயுமே அறிவு வராது. கேள்வி கேட்கறதா ஜனநாயகம், யாரா இருந்தாலும் சரி. அப்புறம் ஒன்று ரூட்ல உள்ளது கரண்ட் எடுத்துக்கிறதா? உன் ரூட் என்ன டிரான்ஸ்ஃபார்மா ஊருக்கே கரண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு என்ன பண்றேன்னா, ஒன்றரை மூளையை கழட்டி ஒன்றரை வீட்டு முன்னாடி தொங்க விட்டுரு. ஆனால் வர்ற வர ஜனங்களால் அதை பார்த்துட்டு ஆஹா இப்படி ஒரு மூளையா, யூஸே பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூளை இருந்தால் எப்படி இருக்கு பார்த்து ஜனங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அதுக்காக பிரயோஜனமாக இருக்கு. அப்படி ராஜபரம்பரை போல் இருக்குது. அப்படி ஸ்டைலு அந்த நக்கல் திமிரு அந்த கர்மத்துக்கு தான் உனக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல போல் இருக்குது. ஐயே அம்மா, அப்புறம் எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை?